ஹலோ கைஸ், வெல்கம் டு பிரதர்ஸ் எஸ்கேஃபன். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் பார்த்தாலே. இது மினியேச்சரில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு கூழ் ஊற்ற போகிறோம். அதனால இது செய்ய போகிறோம். நம்ம அது ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் கழுவிட்டு வந்துடுறேன். பாருங்க கைஸ், நம்ம பழைய பாண்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஆகிடுச்சு கைஸ். நம்ம கோயிலாக விட்டுருந்தோம், லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கைஸ். எல்லா மீனும் இறந்துருச்சு. இந்த கோல்டு ஃபிஷ்ஷாக அந்த ஆரஞ்சு வெயிட் கோயில் தான் கைஸ் நாங்கள் க்யூர் பண்ணி பத்திரம் வச்சு பாதாம் லீஃப் மெடிசன் எல்லாம் போட்டு காப்பாற்றிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு வெயிட் இந்த ஒரு கோயில் இருக்குல்ல கைஸ், ஒரு சூப்பரான புளி மாதிரி பேட்டர்ன் ஒரு இருக்குல்ல கைஸ், அது கணிஷ் தான் கைஸ் வாங்கி கொடுத்தாரு. அடுத்து நம்ம பரபடியே இதில் நம்ம புதுசாக கோயில் வாங்கி கொடுத்துடலாம். அது ஒரு வீடியோவை போட்டுடலாம் கைஸ். வாங்க கைஸ், இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம் கைஸ். இது பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெல்லாம் இல்லை, தேங்காய் எண்ணெய் தான். அதை வச்சு விளக்க வச்சு ஸ்டவ் மாதிரி ரெடி பண்ண போகிறோம் கைஸ். எங்கள் மாதிரி யாராலும் பண்ண முடியாது கைஸ், ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ அறிவு ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்காங்க கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா விளக்கி ஏற்றிட்டோம். விளக்கு மங்களகரமாக ஏற்றி விட்டுரும் பாருங்க கைஸ். நம்மளோட ஸ்டவ் பார்த்தீங்கன்னா சரியாக ரெடி பண்ணிட்டாரு. 2 குண்டாவில் பார்த்தீங்கன்னா நம்ம சோறு வடிக்க போகிறோம். வாங்க வடிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நேரம் ஊறுறதுக்கோசம் வச்சுட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இது பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுட்டோம் கைஸ். சாப்பாடு வேகிட்டே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ராகி பொடி கைஸ். பாருங்கள், நல்லா நாங்கள் பவுட்ரு பண்ணிட்டோம் கைஸ். நல்லா சாதம் பார்த்தீங்கன்னா எது வந்திருக்கு சாதம் பார்த்தீங்கன்னா கீழே கரிஞ்சிடும். அப்போ கரிஞ்சிடுச்சுன்னா நம்மளுக்கு செய்ய முடியாது. தண்ணி ஆட் பண்ணுறாங்க கைஸ். சங்கட்டி பாருங்க கைஸ், நம்ம சாப்பாடு பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கைஸ். எல்லாருக்கும் ஆடி திருவிழா நல்வாழ்த்துக்கள் கைஸ். எல்லோரும் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு போட்டுட்டு செய்கிறோம். பாருங்கள், சூப்பராக. நெக்ஸ்ட் டேக்ஸா வரைக்கிட்டோம் கைஸ். பாருங்க கைஸ், ஸ்கூல் நம்ம ரெடி பண்ணுறாரு இவர் கைஸ். நம்ம கஞ்சி பண்ணுறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இது தனியான நம்மளுக்கு இது மாதிரி பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ராகி மாவு சேர்த்துக்கலாம். இது எண்ணெய் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், எண்ணெய் ஊற்றிக்கலாம் கைஸ். நம்மளோட அடுப்பில் தண்ணி பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். இது நாளைக்கு தான் கலக்கணும். இதை மூடி வச்சிடலாம். பாருங்க கைஸ், பபுள்ஸாக வருது கைஸ். பாருங்கள், இப்போ தான் நான் வந்துட்டே இருக்குது. தண்ணியில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நம்ம ராகி இட்லியும் பண்ண போகிறோம். பாருங்க இட்லி இதில் தட்டில் எல்லாமே ஊற்றின்னு இருக்காரு கைஸ். நம்ம கைஸ் ராகி இட்லி பண்ணிட்டு இருக்கோம். ரிசல்ட் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, எனக்கே ரொம்ப எஸ்கேட்டிங்காக இருக்குது. பாருங்க கைஸ், நம்ம இட்லி பார்த்தீங்கன்னா வேகிட்டே இருக்குது. இட்லி ஃபெயில் ஆகிடுச்சு கைஸ். போண்டா பண்ண போகிறோம். பாருங்க கைஸ், போண்டா இது பண்ணுறோம். நான் பார்ட் 2 போடுறோம்.